ஸோ உங்களோட கேரக்டரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி மெய்யழகன் அப்படின்ற ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட கேரக்டரையே ஒரு படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ஆக்சுவலாக அவங்க 1 இயராக வந்து இங்கே ஃபாலோ பண்ணாங்க. என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் சார் பார்த்துருந்தாங்க. டீம் மெய்யழகன் டீம் சார் எல்லாமே, பிரேம் சார், கோ டைரக்டர் கண்ணன் சார் எல்லாம் அடிக்கடி, ஏன் பிரேம் சார் ஒய்ஃபு அவங்க கூட அடிக்கடி வருவாங்க. சூப்பர். வந்து இவன் ஒரிஜினலாகவே இப்படி தானா இல்லைன்னா பில்ட் பண்ணுறானான்னு பார்ப்பாங்க. இது என்னோடய கேரக்டர் அப்படி தான்மா. என்னை நான் மாற்றிக்க முடியல, ஏன்னா அப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நான். பெரிய விஷயம். அதுக்குன்னு நான் மெய்யழகன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் மெய்யழகன் தான் இல்லையா சார்? இந்த மனசு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வராது எனக்கு தெரிஞ்சு. அதாவது சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உண்மையாலே நீங்கள் மெய்யழகன் தான் சார். தேங்க்யூம்மா. ஆனால் ஆக்சுவலாக என்னோட குணம் பரிவு குணம் தான்மா. இப்போ கூட எதனா தெரு நாய்க்களை பார்த்துட்டா, பூனைங்களை பார்த்துட்டா மனசு கேட்காது. அந்த மாதிரி வாழ்ந்து நிற்கிறேன்.